ஹாய் என்ன எதுவுமே வந்து என்னடா இது பாட்டுன்னு உளருதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எல்லாம். இது வந்து நமக்குள்ளே இருக்கிற கோட் வச்சு நான் அப்புறமா உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து ஐடிவி வழங்கும் வந்துடுங்கும் லைவ் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான டாபிக் டாக்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறாருங்கிறதையும் கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் உங்கள் கையில். ஆரோக்கியம் உங்கள் கையில். குறிப்பாக இளைஞர்கள் மென்ஷன் பண்ணி அவங்களுடைய ஆரோக்கியத்தை இந்த வயசுலேயே பாதுகாத்துக்கணும்னு மனசு வச்சாங்கன்னா அவங்களுடைய வருங்காலம் எப்போதுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை எடுத்து சொல்லலான்னு ஒரு யோசனை. ஓகே ஓகே ஓகே. ஆரோக்கியம் உங்க கையில தான்ங்கறீங்க. அவங்க கையில தான். இதெல்லாம் நாடே உங்க கையில தான் சொல்லும்போது ஆரோக்கியம் அவங்க கையில இருக்கா? ஆமாம், அதாவது பதில் அவங்க வேற எதை கையில் எடுத்துக்கிறாங்க. ஆரோக்கியத்தை விட்டுட்டு வேற எதை கையில் எடுக்கிறதுனால அதில் ஆரோக்கியம் பாதிக்குது. இப்பதான் புரியுது. ஓகே ஓகே சரி டாக்டர், இந்த மாதிரி வந்து ஆரோக்கியம் அவங்க கையில இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? குறிப்பா கையில பிடிச்சிருக்கிறத ஃபர்ஸ்ட் விடணும். ஓகே. ஆமா, விட வேண்டிய விட்டுட்டு எடுத்துக்க வேண்டியதை மெயினாக எடுத்துக்கணும். ஓகே. கெட்ட நம்ம தொடர்ந்து வந்து எதை விடணும் எதை எடுத்துக்கணுங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. மேம் என்னோட நேம் வந்து கோகுல் மேம். கோகுல். மேம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கோகுல். என்ன நிறைய குழுக்கள் வேலைலாம் பண்ணுவீங்களா? குழுக்கள் வேலை இல்லைங்க மேம், இது வந்து குரூப்பா கேட்கணும்னு ஒரு டவுட் மேம். நிறைய நீங்க வந்து நல்ல விஷயங்கள் நிறைய சொல்றீங்க மேடம். அது வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நல்லதா யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி ஆசைப்பட்டு கேட்கிறோம் மேம். சரிங்க, நிச்சயமாங்க கேளுங்க. ஓகே மேம். இப்போ நார்மலா வந்து இந்த விந்தணுக்கள் வெளிப்படுதுல மேம், டைமிங் மினிமம் இல்ல மேம், விந்தணுக்கள் வந்து வெளிப்படுற டைமிங் இருக்குல்ல மேம், விந்து வெளியே வர டைம் சொல்றீங்களா? அது வந்து ஒரு சில பேத்துக்கு வேகமா வந்துருதுன்னு சொல்றாங்க, ஒரு சில பேத்துக்கு ஸ்லோவா வருதுன்னு சொல்றாங்க. அது வந்து நார்மலா ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆணுக்கு வந்து நார்மலா வந்து எவ்வளவு நேரத்துல வந்து மேம் வெளிப்படணும்? ஓகே, இருக்கணும் அப்படிங்கறது கேக்குறீங்க. நார்மலா பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் கழிச்சு வந்து விந்து வெளியேறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. சரி, இது வந்து பொதுநல கேள்வியா உங்களுடைய கேள்வியா? ஓகே, பெரும்பாலும் உங்களுக்கு வந்த சந்தேகம்னு நினைக்கிறேன் நான். சரி டாக்டர் சொல்லுங்க. பொதுவாக உடலுறவுன்னு வரும்போது பெண்ணை சந்தோஷப்படுத்தக்கூடிய அதுதான் முக்கியமே தவிர அந்த டைம் தான் மெயின். அதாவது ஒரு பெண்ணை அந்த உணர்ச்சியை தூண்டி கிளர்ச்சி அடைகிறதுக்கு 10 நிமிஷம் தாண்டணும். அது இயற்கையான எல்லாருக்குள்ள, ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இவர் சொல்கிற மாதிரி எவ்வளவு நேரங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அவங்களுடைய உணர்வை பொறுத்து, அவங்களுடைய ஆசைகளை பொறுத்து, அவங்களுடைய மனநிலைங்கிறதையும் மீறி உடல்நிலையும் பொறுத்து. ஆமாம், ஒரு சிலர் உடம்பை கண்ட்ரோலாக வச்சு கரெக்ட் பண்ணிட்டு பெண்ணை திருப்திப்படுத்தணுன்றவரை உடலுறவு வச்சுப்பாங்க. ஒரு சிலர் குயிக்காக வெளியேற்றிடுவாங்க. இது அவங்க தான் சரி பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து மன ரீதியான விஷயங்க. ஓகேங்களா, இது குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் மதுரையில இருந்து செல்வம். கும்பகோணமா? மதுரையில இருந்து செல்வம். ஓ, மதுரையில இருந்து செல்வம். சொல்லுங்க மதுரை செல்வம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கே செல்வம். ஏன் திடீர்னு ஒரு ரகசியமா பேசுறீங்க செல்வம்? ஐயோ செல்வம் காணோம். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க செல்வம், என்ன லைன்ல இருக்கீங்களா இல்லையான்னு சந்தேகம் வந்துருச்சா திடீர்னு? இல்ல லைன்ல தான் இருக்கேன் மேடம். சரி சொல்லுங்க செல்வம், என்ன செல்வ செழிப்போட இருக்கீங்களா இல்லையா? செல்வ செழிப்போட நல்லா இருக்கு மேடம். ஓகே, செல்வ செழிப்போட இருந்தா இருக்கிற மாதிரி தெரியலையே, வாய்ஸ் ஏதோ லோவா போகுது. ஒருவேளை டவர் எதுவும் சரியா கிடைக்கல. சரி சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை சொல்லுங்க. அதாவது வந்து நான் வந்து நீங்க பேச உங்களுடைய சிக்னல் சரியில்லைங்க. சிக்னல் இருக்கிற இடத்துக்கு வந்து பேசுங்க, கொஞ்சம் தெளிவா புரியும் எல்லாருக்கும். இல்ல டெய்லி வந்து செக்ஸ் வச்சுக்கிறோம். சரி, அதனால வந்து உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, என்ன பிரச்சனை இருக்கு கேட்கணும். சரி, உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? எனக்கு வயசு வந்து 40 years. 40 years ஆகுது. உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? திருமணம் ஒரு 14 வருஷம். 14 வருஷம். ஓகே, அப்பா வனவாசம் கண்டாச்சு. ஆமா. ஆமா, வீட்டுல பாத்துட்டு இருப்பேன். அந்த நினைப்பு கூட இல்லைங்களா உங்களுக்கு?
மன வாழ்க்கைய நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, வனவாசம் போயாச்சாலும். ஆமா ஆமா. இது டாக்டர் கிட்ட வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தீர்வை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்கார அம்மா உங்களுக்கு நல்லா கரண்டி சூட காய வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே டாக்டர் சொல்லுங்க. அதாவது 40 வயசெல்லாம் ஒன்றும் பெரிய ஏஜ் கிடையாது. பட் இருந்தாலும் 40க்கு பிறகு ஒரு சில உடல் ரீதியான மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். டெய்லி உடலுறவுங்கிறது இனி கொஞ்சம் கேப் விட்டால் அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். குறிப்பாக ஆரோக்கியத்துலேயும் அவங்க கவனம் செலுத்திக்கணும். அவங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு சுகர் இருக்கா என்னதுன்னு டெஸ்ட் பண்ணிக்கணும், உடம்பு பாதுகாத்துக்கணும். டெய்லி உடலுறவு வச்சுக்கிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு தகுந்த எனர்ஜி ரொம்ப முக்கியம். எனர்ஜி இல்லைன்னா பாதிக்கும். ஓகே ஓகே டாக்டர், என்வேஸ் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க டாக்டர். நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க டாபிக் பத்தி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள நேர் வந்துட்டாங்க. ஹலோ வணக்கம். ஆஹா, டிவி வால்யூம் தயவு செஞ்சு மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு டவுட். சரிங்க, அது என்ன புயல் அடிக்குதா? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா இது மூச்சு வாங்குது நல்லா. ஐயோடப்பா. சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு டவுட். தாராளமா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு வாங்குறத நிறுத்திக்கோங்க. இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உறுப்பு இப்ப வந்து கைப்பழக்கம் அதிகம் இருக்கிறதுனால உறுப்பு சின்னதா இருக்குது மேடம், அதுக்கு என்ன காரணம்? ஓகே, கைப்பழக்கம் அதிகமா இருக்கிறதுனால உறுப்பு சின்னதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா மேடம். சரி, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 30 மேடம். 30 ஆகுது. திருமணம் ஆகியாச்சா? இன்னும் ஆகலைங்க மேடம். இன்னும் ஆகல. எத்தனை வாரத்துக்கு, ஐ மீன் வாரத்துல எத்தனை நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு எத்தனை உரன் பண்றீங்க? ஒரு 3 நாளைக்கு பண்ணுவோம் மேடம். 3 நாளைக்கு. அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணுவீங்க? இல்ல, வாரத்துல 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான். அந்த 3 நாள்லயும் ஒரு நாள் ஒரு வாட்டி தான். ஆமா மேடம். ஓகேங்க ஓகேங்க, பெரிய கொள்கையோட சுத்துறீங்க போல. இல்லைங்க மேடம், அது என்ன காரணம் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நிறைய பேர் இது விஷயம் கேட்கணும்னு சொல்லிவிட்டு இது அதனாலதான் மேடம். தாராளமாங்க, எல்லாருக்குமே வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்வி எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்குமே வந்து போய் சேரும். சரி மேடம், அது உறுப்பு நார்மலா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா, இல்ல பெருசாகிறதுனால ஒரு இதுங்களா? சரி, நிச்சயமா வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். கைப்பழக்கங்கிறது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. ஓகே. ஆமாம், அளவுக்கு மீறி போகும்போது கண்டிப்பாக அதில் எல்லா வகையான தொல்லைகளும் ஏற்படும். அதாவது உறுப்பு சிறுத்து போகிறது, தளர்வு ஏற்படுறது, சின்ன வயசுலேயே இயலாமல் வந்துடுது. இப்போ ஒரு 30 வயசில் மேரேஜ் பண்ணுறாருன்னு வச்சுங்க, ஒரு 35ல் இயலாமல் வந்துடும், 40க்குள்ளே வயோதிகத்தை அடைஞ்சிருவார். அதனால் இவர் முடிஞ்ச வரை இனிமேல் பட்டு கைப்பழக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். கூடிய சீக்கிரத்தில் அவருக்கு மேரேஜ் நடக்கக்கூடிய ஏஜ் 30ங்கிறது கரெக்டான ஏஜ். தாண்டி போயிட்டு எங்களுடைய கணக்கு பிரகாரம் ஓவர் என்ன ஆக இவர் இனிமேல் பட்டு கைப்பழக்கத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். உணவுகள் ஆகாரத்துக்கு கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கணும். திட உணவுகள் கண்டிப்பாக தேவை. நிச்சயமா டாக்டர். ஓகே, கையில் பிடிச்சிருக்கிறதையும் இந்த மூச்சு வாங்குறதெல்லாம் வந்து நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டாக்டர் சொன்ன எல்லா அட்வைஸஸும் கேட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து மேரேஜ் அப்படிங்கலாம் வேறு நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மேற்படி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும், நீங்கள் தெம்பாக இருக்கணும். அதுக்காக டாக்டர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம், நாங்கள் சேலத்தில் வந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேங்க. கிருஷ்ணமூர்த்தி? ஆமாங்க. என்ன மூர்த்தி? கீர்த்தி எப்படி? சிறுசா பெருசா? மூர்த்தி எப்படி? மூர்த்திக்கு வைஃப் இருக்காங்க. வைஃப்க்கு தான் ஒரு டவுட் கேட்கணுங்க. நிச்சயமா கேட்கலாங்க. ஏங்க நான் கேட்குற கேள்வி ஏங்க எல்லாரும் தப்பா எடுத்துக்கிறீங்க? மூர்த்தி கீர்த்தினா இதுதானங்க சொல்லுவாங்க, பிரெயினை தானங்க சொல்லுவாங்க. அப்படியே தப்பாலாம் எடுத்துக்கலீங்க. நீங்க எதுவுமே பதில் சொல்லியா? அப்போ உங்களுக்கு வந்து இங்க வந்து கிரெயின் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க. அப்படி இல்லைங்க, எங்கள் ஒய்ஃப் கீர்த்தனா. ஆமாம், ஏஜ் 20 ஆகுது. சரிங்க. அபார்ஷன் ஆயிருக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி. ஏற்கனவே ஒரு முறை அபார்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ வந்து ஒன்று சேர்ந்தாக்கா பிளட் வருது அவங்களுக்கா? ஆமாம். நீங்கள் ஏதாவது டெஸ்ட் ஏதாவது எடுத்தீங்களா? மறுபடியும் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்களா? என்ன பார்க்கலீங்க, அதனால உங்கள்கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்க. இதுக்கு முன்னாடி குழந்தைகள் உண்டா? ஒரு பொண்ணு இருக்கு. ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகே. எத்தனை ஆண்டுகள் ஆச்சு உங்களுக்கு திருமணமாகி? 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. இந்த பிரச்சனை எத்தனை காலமா இருக்குங்க அவங்களுக்கு? இப்போ ஒரு 3 மாசமா இருக்கு.
3 மாசமா இருக்கு. அபார்ட் ஆகி எத்தனை காலம் ஆச்சு? அது ஒரு 4 மாசம் இருக்கு. 4 மாசம் ஆச்சு. சரிங்க, டாக்டர் கிட்ட வந்து இதுக்கு உண்டான தீர்வு கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. ஒரு பிளட் வருதுன்றது என்ன காரணங்கிறது இருக்கு. அதாவது பீரியட் வர்றது சொல்றாரா, இல்லை அந்த மென்சஸ் டயத்தில் உடலுறவு வச்சுக்கிறதுனால? இல்ல அது சொல்லல, அவர் நார்மல் டேஸ்ல தான் சொல்றாரு. நார்மல்ல தான் சொல்றேன். நார்மல் டேஸ்ல. நார்மலாக கண்டிப்பாக அவர் என்ன செய்யணும், மருத்துவர் அணுகி அவர் கரெக்டாக பார்த்துக்கணும். இதெல்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் எதனா இருந்ததுன்னா இது மாதிரி ட்ரபிள் ஏற்படும். ஓகே, அதாவது வந்து அபார்ட் ஆனதுல இன்ஃபெக்ஷன் ஏதாவது உருவாகி இன்ஃபெக்ஷன் எதனா இருக்கும், இல்லை வெளிலப்படுற கம்ப்ளைண்ட் ஏற்கனவே இருந்ததுனால புண்கள் எதனா இருக்கும். அதனால ஒரு முறை செக்அப் பண்ணிட்டோம்னா ஓகே, அதான் நல்லது. ஓகே. இன்வேஸ் நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போயிட்டு அது வந்து அபார்ட் ஆனதுனால வந்து சரியா க்ளீன் பண்ணாம விட்டுருப்பாங்க, இல்ல அதனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம். இல்லைன்னா வந்து டாக்டர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் மூலியமா வந்து ஏதாவது புண்காயங்கள் ஏதாவது இருக்கலாம். ஸோ ஆகையினால நீங்க நிச்சயமா இதை வந்து ஏதாவது டாக்டர் அணுகி உங்களுக்கு உண்டான டெஸ்ட் ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. ஸோ நிச்சயமா கிளியர் ஆகும். அடுத்தது உங்களுடைய கட்டில்ல எப்பவுமே ஜல்சா தான். சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம். உங்களுடைய பேர் சொல்றதுக்கு முன்னாடி டிவி வால்யூமை தயவு செஞ்சு மியூட்ல வைங்க. ஓகேங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து முகமது அலி. முகமது அலி. சொல்லுங்க முகமது அலி. இந்த மாதிரி உடலுறவு வைக்கிறதுக்கு வந்து டேப்லெட் யூஸ் பண்ணலாமா? டைமிங் அதிகமா வருது. டைமிங் அதிகமாகிறதுக்கு டேப்லெட் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க? கேக்குறேன். உங்களுக்கு வயசு என்னாச்சு? வயசு 33. 33. திருமணம் ஆகியாச்சா? ஆயிடுச்சு. ஓகே, எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. ஏங்க 5 வருஷத்துலயே வந்து நீங்க சலிச்சு போயிட்டீங்களா? இல்லைங்க. அப்புறம் ஏங்க நீங்க வந்து டேப்லெட் வரைக்கும் போறீங்க? இல்லைங்க, டேப்லெட் யூஸ் பண்ணா டைமிங் ரொம்ப அதிகமாகும்ல. அதுக்கு வந்து நீங்க மனசு வச்சாவே பண்ணலாமே, எதுக்கு டேப்லெட்? அதான் எப்படின்னு கேட்டேன். சரி சரி, நம்ம வந்து டாக்டர் கிட்ட கேட்போம் இந்த கேள்வி. இல்ல, அது யூஸ் பண்ணா சைடு எஃபெக்ட் வருமா டேப்லெட்? இல்ல, அது எனக்கு தெரியல. ஆக்சுவலி டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். நான் டாக்டர் கிடையாது இல்ல. அப்படியா? சரிங்க, டாக்டர் கிட்ட கேட்கலாங்க. டாக்டர் சொல்லுங்க. குறிப்பா அந்த டைமிங்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு மெடிசன்கிறது ஒரு அதாவது ஒரு தற்காலிக நிவாரணம் மாதிரி ஒரு ட்ரைனிங்காக எடுத்துக்கலாம். அதை தொடர்ச்சியாக அது கண்டினியூவாக அது பழக்கம் ஆகக்கூடாது. சில பேருக்கு என்ன முயற்சி பண்ணாலும் டைமிங் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது ட்ரைனிங்காக மட்டும்தான் இருக்கணும். அது வந்து ராங்கான டைப் தான், அதாவது இயற்கை ஆகாது. ஆனால் மருந்துங்கிற வகையில் பார்த்தோம்னா இவங்க அந்த டைமிங்காக ஒரு 2 டிப்ஸ் கொடுக்குறேன். கருவேலம் பிசினியை நெய்யில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ஈவினிங்கில் நல்லா ஒவ்வொரு ஸ்பூனு, தேவைப்பட்டால் தேன் கற்கண்டு ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்கலாம். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வரலாம். 1. உடலுறவுக்கு முன்னாடி நல்ல நெய்யில் அந்த குப்பைமேனி பொடி இருக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை லிமிட் அது பண்ணி ரொம்ப களிம்பு மாதிரியும் இல்லாத ரொம்ப லிக்விடாகவும் இல்லாத இதை வச்சுக்கிட்டு அதை நிப்பிள்ளையும் பூசிட்டு கொடுத்தோம்னா டைமிங் கிடைக்கும். இதை ஒரு எமர்ஜென்சிக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்து அடிக்கடி எந்த மெடிசனையும் இதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. இயற்கையான முறையில் கொண்டு வந்துடணும். ஓகே, நிச்சயமா. அப்போ வந்து ஆயுர்வேதிக் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கலாம், அதை எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவர் கேட்கறதுன்னா சில ஆங்கில மருந்துகளுக்கு, அதாவது தொடர்ச்சியா சைடு எஃபெக்ட் உள்ள மருந்துகள் ஊக்க மருந்து மாதிரி, அது மாதிரி எடுத்துக்க கூடாது. இந்த சித்த ஆயுர்வேதிக் யுனானி அதை மொத்தம் மூலிகை மருந்துகளை பத்தி பிரச்சனை இல்லை, அது சைடு எஃபெக்ட் வராது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா ஒரு சிலர் வந்து நீங்க சொல்ற மாதிரி கெமிக்கல் ரீதியா உள்ள ஐட்டங்களை தொட வேண்டாம். தேவைப்பட்ட ஒரு அவசரத்துக்கு மட்டும் தற்காலிகத்துக்கு எடுத்துக்கலாம். கண்டினியூ பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த மாதிரி வந்து லாங் டைம் ப்ராசஸ் நீடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்ல ஆயுர்வேதிக் ப்ராடக்டா இருக்கக்கூடிய ஒரு மருந்தை வந்து நீங்க வாங்கி உபயோகப்படுத்தலாம். அதை மீறி வந்து உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து டாக்டர் சொன்ன அட்வைஸே போதும்னாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பேர் ராணி மேடம். ராணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சும்மா ராணின்னு சொல்லிட்டீங்க, சும்மா ஜம்முன்னு ராணி மாதிரி பேச வேண்டாமா? சொல்லுங்க ராணி, எப்படி இருக்கீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம். திருநெல்வேலியில இருந்து பேசுறீங்க? ஆமா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கேள்வி கேட்கணும்? எனக்கு வந்து 40 வயசு ஆகுது மேடம். குழந்தை இல்லை இன்னும். இன்னும் குழந்தை இல்ல? ஆமா.
ஓகேங்க. நீங்க ஏதாவது செக்கப்லாம் பண்ணிருப்பீங்க இல்லையா? நிறைய செக்கப் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்ப கூட ஒரு சித்தா மெடிக்கேட்டுக்கு எடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஓகேம்மா ஓகேம்மா. அதாவது நீர்க்கட்டின்னு சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை நீர்க்கட்டி கதையை எதுவும் மருந்து சாப்பிடலாமா? ஓகே, நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நீர்க்கட்டிங்கிறது இப்பதான் தெரியுமா? முன்னாடி ஃபைப்ராய்டு சொன்னாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்க இடத்துல அடுத்த கொஞ்ச நாள் பீரியட்ஸ் ஒழுங்கா வந்துட்டு இருந்தது. ஓகே. இப்போ ஒரு 2-3 மாசம் தள்ளி போகுது. என்னன்னு பார்க்கும்போது நீர்க்கட்டி அப்படிங்கிறாங்க. நீர்க்கட்டிங்கிறாங்க. உங்க கணவருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கா? அவங்களுக்கு நல்லா இருக்கு மேடம். ஓகே. அவருக்கு வயது என்ன ஆச்சுமா? அவங்களுக்கு 45 வயசு ஆகுது. ஓகே. உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? திருமணமாகி 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகுது. சரி, டாக்டர் கிட்ட கேட்போம் இதுக்குண்டான தீர்வு என்னங்கிறது. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இவங்களுக்கு மருத்துவ டிப்ஸுங்கிறது பத்தாது. ஓகே பத்தாது. அதாவது எங்களை மாதிரி மருத்துவர்களை தான் அணுகி ஆகணும். அதில் நல்ல ஒரு இதில் திறமையான ஆளுங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்கள்ட்ட மேக்ஸிமம் போனால் நாளை கடத்துவாங்க. அதனால கடத்திட்டு இவ்வளவு நாள் போனது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். 40 வயசுங்கிறது லாஸ்ட்டு. இது வந்து மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் பிஸ்னஸா பார்க்காதீங்க. இந்த மருத்துவ தொழிலுங்கிறதே வந்து ஒரு சேவை மாதிரி தான். இதை போய் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க பிஸ்னஸா பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மருத்துவம் படிச்சே யூஸ் இல்லாம போயிடும். ஃபைனலாக ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருவோம். நம்ம லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு சான்ஸ் பார்க்கலாம். ஆலம் விதை, அரச விதை, 2 விதையில எது கிடைச்சாலும் சரி, இந்த ஃபீரிடு 2 கிடைச்சாலும் சரி, அத்தி விதை சேர்த்து கிடைச்சாலும் பரவாயில்லை. இதை ரெகுலராக சாதாரண நாளில் ஒவ்வொரு ஸ்பூனு காலை மாலை பாலில் சாப்பிட்டுக்கிட்டு வரட்டும். அந்த ஃபீரிடு வந்த 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள் காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கு முன்னாடி, டீ காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை பாலில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு வரட்டும். 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள் இதை எடுத்துட்டு வரட்டும். அரச விதை, அத்தி விதை. ஆமாம், இந்த 3 கிடைச்சாலும் சரி, இல்லை ஏதாவது 1 கிடைச்சா கூட பிரச்சனை இல்லை. இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு வரட்டும். பார்க்கலாம், ஃபைனல் சான்ஸ். ஓகே. ரொம்ப நன்றிங்கம்மா கால் பண்ணதுக்கு ராணி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர் நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. நீங்க அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து நீங்க நல்ல டாக்டரை அணுகுங்க. நீங்க வந்து இவ்வளோ பெரிய டாக்டர் சொல்றாங்க, அவ்வளோ பெரிய டாக்டர் சொல்றாங்கலாம் வந்து நீங்க வந்து பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து கைராசி உள்ள டாக்டர், இல்லை வந்து உண்மையாவே வந்து மருத்துவமாவே அணுகிற டாக்டர் யாருங்கிறத போய் பார்த்து நீங்க வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. ஓகே, ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பெயர் சொல்லுங்க. மை நேம் ஈஸ்வர் மேடம். ஈஸ்வர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க ஈஸ்வர், எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை இருந்து மேடம். மதுரை ஆளு. ஆமாங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு இன்னொருத்தர் கூட மதுரையில இருந்து பேசினாருங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. சொல்லுங்க, என்ன டவுட்? இல்ல மேடம், வயசுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம். சரிங்க. பொண்ணு வந்து 4 வயசுல இறந்துருச்சு. ஓகே, இறந்துட்டாங்க. ஒரே ஒரு குழந்தை தான் இருந்தாங்களா? இல்ல, 2 குழந்தை, ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரிங்க, ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. சரிங்க. ஆமா, ஒரு 4 வயசுல சமீபமா ஒரு 8 மாசம் ஆச்சு. சரிங்க. அது மறுபடியும் இப்போ ரீஆப்ரேஷன் பண்ணி மறுபடியும் இப்போ குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்றாங்க. அது பத்தி கேட்கணும். ஓகேங்க. நிக்குமா இல்ல எப்படின்னு தெரியல, டாக்டர் கேட்கலாங்க, டாக்டர் கிட்ட கேட்கலாங்க. டாக்டர் சொல்லுங்க. சாத்தியம் இருக்கு. ஓகே. மீண்டும் அவங்க முறையாக அதுக்குள்ள இடத்துல போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலையும் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டாகவும் பண்ணுறாங்க. அவங்க எங்கே விரும்பினாங்களோ, இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க பாருங்க, அவங்களையே போய் அணுகுனா கூட அதை கரெக்ட் பண்ணி மீண்டும் அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நிச்சயமாக டாக்டர் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா வந்து உங்களுக்கு அடுத்த சில மாதங்கள்ல இல்லை அடுத்த சில வருஷங்கள்ல நிச்சயமா உங்களுக்கு ஒரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தையாவே பிறக்கணும். அதை நீங்க ரொம்ப நல்லபடியா வளர்க்கணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, நம்ம வந்து அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு டாபிக் என்னங்கிறது டாக்டர் சொல்லியிருந்தாரு இல்லையா? ஸோ அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க டாக்டர்.
இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், 40 ஏஜில் 40 வயசில் சொன்னாங்கல்ல, சப்போஸ் என்னுடைய முகவரி கிடைச்சி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 மாத டயத்தில் நான் அமௌண்ட் எதுவுமே வாங்காத ஃப்ரீ சர்வீஸாக ஒரு 3 மாதம் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் ஃபைனல் இது, ஏன்னா நான் நிறைய இந்த கேஸை இறைவன் கிருபையில் நான் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக குழந்தையின்மை பிரச்சனையோட 8 வருஷமாச்சு, 15 வருஷமாச்சு, 12 வருஷமாச்சுன்னா நான் என்ன செய்வேன், அதை நான் மேக்சிமம் நான் ட்ரை பண்ணுவேன், ரொம்ப அக்கறை எடுத்துப்பேன். அதனால சப்போஸ் வாய்ப்பு கிடைச்சா என்ன தொடர்பு கொண்டாங்கன்னா அதுக்குள்ள ஆலோசனைகளோட அதுக்கு ஒரு ட்ரை பார்க்க. அவங்களுக்கு அமௌண்ட் நான் எதுவும் வாங்க மாட்டேன், அவங்க சொல்றத ஓகே ஃபைன், தட்ஸ் ரியலி நைஸ். ராணி, நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டாக்டர் சீக்கிரம் வந்து அணுகுங்க. டாக்டரோ இல்லை வந்து நீங்களோ வந்து இல்லை ராணி வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாங்க, இல்லை நான் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இன்னைக்கு வந்து எனக்கு அழகான குழந்தை இருக்குன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவீங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு சந்தோஷமும் இப்போ எனக்கு வந்திருக்கு. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ஜேம்ஸ் மேம். என்ன பேருங்க? ஜேம்ஸ். ஜேம்ஸ், சொல்லுங்க ஜேம்ஸ். இந்த மாதிரி கல்யாணம் ஆகி 8 வருஷம் மேம். கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, அப்பவும் ஸ்பீடு குறையல. இல்ல மேம், அப்படிதான் மேம். அது வந்து பழந்ததே இல்ல, செக் பண்ணி பார்த்ததுல எல்லாமே நார்மல்னாங்க. ஓகேங்க. ஆனா பார்த்தா இப்ப விந்து செக் பண்ணி போய் ஒரு 6 வருஷம் முன்னாடி செக் பண்ணும்போது 20% தான் இருக்குறாங்க, இப்பயும் 20% தான் இருக்குன்றாங்க. 20% இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அது என்ன காரணம் மேம்? உங்களுக்கு வந்து சின்ன வயசுல வந்து உங்களுக்கு கைப்பழக்கம் ஏதாவது இருந்திருக்கா? இருந்துச்சு மேம். இருந்திருக்கு. ரெகுலரா பண்ணுவீங்களா? மேம், அப்பப்ப அது மைண்ட் மாறும்போது பண்றது மேம். அதுதான், மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுவீங்களா இல்ல வந்து வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அப்படி பண்றது மேம். ஓகே, வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை. அந்த வாரத்துக்கு ஒரு தடவையும் 2 தடவையும் பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா இல்ல வந்து ஒன்ஸ் பண்ணிட்டு விட்டுருவீங்களா? ஒன் டைம் பண்ணிட்டு விட்டுருவீங்க. ஓகேங்க. உங்களுக்கு மது பழக்கம் ஏதாவது இருக்குங்களா? ஆமா மேம், முன்னாடி சாப்பிட்டு இப்போ வர ரொம்ப குறைச்சேன், இப்போ கொஞ்சமா தான் சாப்பிடுறது. அந்த கொஞ்சம் கூட விட்டுருங்க. ஓகே மேம். ஓகேங்களா? டாக்டர் நமக்கு வந்து சொல்ற அட்வைஸே அதுதான், மது பழக்கம் இல்ல வந்து இந்த சிகரெட் பான் போடுற பழக்கம்லாம் விட்டுடணும். ஓகே மேம். ஓகேங்களா? இதை விட்டீங்கன்னாவே வந்து உங்க ப்ராப்ளம் பாதி சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் மீதியை வந்து டாக்டர் பார்த்துப்பாங்க. சரி, ஓகே மேம். டேப்லெட் எடுத்தா செட் ஆயிடும் மேம். அது வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாங்க. ஓகே, ஓகேங்களா? சொல்லுங்க டாக்டர். அதாவது கவுண்டிங் கம்ப்ளைண்ட் உணவு முறைகள்லையும் நிறைய இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு. 0ல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சந்தேகத்தோட எடுத்துக்கணும். அப் அண்ட் டவுன் இருக்கிறவங்களுக்கு ஸ்பீடு பண்ணி கொண்டாந்துடலாம். ஆனால் அது மாதிரி நேரங்களில் இந்த தீய பழக்கங்கள், நமக்கு குழந்தை வேணும், கவுண்டிங் நல்லா இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த ரூட்டை கட் பண்ணிட்டு இவங்க என்ன செய்யலாம், இதை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இவங்க மெயின் இந்த அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஆலம் விதை, அரச விதை ரொம்ப முக்கியமான மருந்து. துரியன் பழம்னு ஒரு பழம் இருக்கு, அது மார்க்கெட்டில் கேட்டு வாங்கலாம். அது அந்த பழத்தை சாப்பிட்டாலும் அந்த கவுண்டிங் சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நைட்டுக்கு நைட்டு செவ்வாழை பழம் ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். இதுவும் இருக்கும். ஓரிதழ் தாமரைக்கு இந்த கவுண்டிங்க்கு சம்மந்தமானது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, அதுக்கு மேலேயும் ஸ்பீடு இல்லைன்னா அவங்க மருத்துவரை அணுகிக்கலாம். ஓகே ஓகே டாக்டர், இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு கவுன்ஸ் குறையறதுக்கு முக்கியமான காரணமா எது இருக்கு? மதுவா, கைப்பழக்கமா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை? கைப்பழக்கம், உணவு பழக்கம், உணவு முறையில எனர்ஜி இல்லாத பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இது கைப்பழக்கத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுலயே அதை இலக்கல அதை சொன்ன ஒவ்வொருத்தவங்க கேட்குறாங்க, சார் கைப்பழக்கம் வந்து என்ன மாடல்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. என்னென்ன வெரைட்டி, அதாவது இன்டர்கோர்ஸ் பண்ணுற கேட்குற கேள்வியெல்லாம் இதுக்கு கேட்குறாங்க. சில பேர் அது எப்படி வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாமா, எப்படி வச்சுக்கலான்ற மாதிரி கைப்பழக்கத்தில் எதுனா டிசைன் இருந்தால் எனக்கு சொல்லி காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் வர்றாங்க. ஆக அது மாதிரிலாம் நான் தான் சொல்லினேன், ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னென்னா, இந்த பாடலில் ஒன்று வரும், வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, துயர் வந்த பின்னே துடிப்பவன் ஏமாளின்ற மாதிரி சின்ன வயசுல எல்லாமே ஒரு மாயை மாதிரி தெரியும், ஆசையா தெரியும், அழகா தெரியும். ஆனா அதெல்லாம் ஃபியூச்சருக்கு அவங்களுடைய வைக்கிற ஆப்பு. அதனால ஃபியூச்சர் பாழா போயிடும். அதனால குழந்தையின்மை பிரச்சனை வரும், நரம்பு தளர்ச்சி வரும், நிறைய இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இயலாமை வரும், ஓடி ஆடி உழைக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆக கைப்பழக்கன்றதெல்லாம் லிமிட் பண்ணிக்கங்க. ஆனா
சுத்தமாக அது பாவம்னு நான் சொல்லலை. ஓகே ஓகே எனிவேஸ் சார் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. திருநெல்வேலியில இருந்து மாலதி பேசுறேன். சொல்லுங்க மாலதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னாச்சு மாலதிக்கு, ரொம்ப வருத்தத்தோட பேசுறீங்களா? இல்ல 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 ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால அப்படி இருக்குது. ஓ சரி சரி மாலதி, சொல்லுங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா பேசுங்களேன். சரி பேசுறேன். இப்ப நல்லா இருக்கு பாருங்க, உங்க வாய்ஸ் கேட்கவே ஜம்முன்னு இருக்கு. சொல்லுங்க மாலதி. இல்ல என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப தண்ணி அடிக்கிறாங்க. ஓகே. அது வந்து பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. ஓகே ஓகேம்மா. அதனால அவங்க கூட சந்தோஷமா இருக்க விருப்பம் இல்ல. ஓகே, அதாவது வந்து குடிப்பழக்கத்தினாலதான் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாம போகுதா? ஆமா. ஓகேம்மா ஓகேம்மா. ட்ரிங்க்ஸ் எடுத்துறதுனால பிடிக்க மாட்டேங்குது, வீட்டுல பிரச்சனை. சரிங்க, வீட்டுல சண்டை வருது. அதான். சரிங்கம்மா சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட கேட்போம்மா. டாக்டர் சொல்லுங்க டாக்டர், இவங்களுக்கு உண்டான தீர்வு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை கேட்கக்கூடியவங்க ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் உள்ளவங்க எல்லாருக்குமே இது ஒரு உதாரணம் மாதிரி. இந்த கேள்வி கேட்கும்போது அவங்க கணவர் வந்து பக்கத்தில் இருக்காரா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் அதே சமயத்தில் அவங்களோட ஃபீல், நமக்கு ஒரு சகோதரி இருந்து நம்ம சகோதரியை ஒருத்தருக்கு கட்டி கொடுத்து அது இந்த சூழ்நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்களும் சிந்திக்கணும். தனக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணை கட்டி கொடுத்து அது ஒரு குடிகாரன்ட்ட மாட்டிக்கிச்சுன்னா அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத உணர்ந்து, என்னதான் வந்து அடிச்சு உதைக்கலனாலுமே வந்து கட்டல்ல வந்து சந்தோஷத்துல ஈடுபடும் போது அந்த ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அதுவே வந்து முகம் சுளிக்க வைக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது மாதிரி இது பண்றாங்க. இந்த கேள்வி நிறைய கால் பண்றாங்க, எனக்கு கால் பண்ணி இது மாதிரி குடிய திருத்தறதுக்குள்ள மருந்து நான் கொடுக்கறது இல்லை. ஓகே, அட்வைஸ் தான். மனசு வச்சா வேணா அவங்களுக்கு வேணா ஒரு அட்வைஸ் சொல்றேன். ஆண்களுக்கு இதை நிறுத்தணும்னு எய்ம் இருக்கு, ஆனா முடியலை சார் அப்படின்றவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். இந்த ட்ரிங்க் பண்ற பழக்கம் வர்றச்ச உடனே என்ன செய்யணும், ஒரு ஜூஸ் இல்ல தண்ணி சோடா ஏதாவது வயிறு ஃபுல் கட்டிடணும். அதாவது உடம்புக்கு நல்ல விஷயம், நல்லதா ஒரு அவசரத்துக்கு நல்ல தண்ணியை குடிச்சா, பச்சை தண்ணியை குடிச்சா கூட பிரச்சனை இல்லை. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒன்று வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அடுத்து ஒரு டிராப்ஸ் கூட குடிக்கிறதுக்குள்ள மூடு வராது. ஒன்று சப்போஸ் இவங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தாருன்னா தனியாவை அவிச்சு, அதாவது தனியாவுடைய கசாயன்னு சொல்லலாம், டிகாசன் சொல்லலாம். தனியா அவனுடைய டிகாசனை போட்டு கொடுத்துட சொல்லுங்க. அது தனியாவோட டிகாசன் புரியல. தனியா இருக்குல்ல, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற தனியா இருக்குல்ல, அதை கொதிக்க வச்ச தண்ணி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை வல்கட்டாயமா கொடுத்துடணும். குடிக்க வச்சுட்டோம்னா போதை இறங்கிடும், கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடுவாரு. ரெண்டாவது, இது மாதிரி உள்ளவங்கள அன்பாலத்தான் முடிஞ்சவரை வெறுப்பை காட்ட வேண்டாம். பெண்கள் வெறுப்பை காட்டாமலே ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம சூழ்நிலைகளை சொல்லி, ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்கும், நாளைக்கு அதை உதாரணமா எடுத்து காட்டணும். ஓகே டாக்டர், எனிவேஸ் ரொம்ப நன்றிங்கம்மா. டாக்டர் சொன்ன அட்வைஸை கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அவர் கணவரும் தான், இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தையும் பாதிக்குதுங்கிறத தயவு செஞ்சு ஆண்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எனிவேஸ் ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. நாங்க வேலூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். என் பேர் பழனிவேலு. சொல்லுங்க பழனிவேலு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க மேடம். எங்க வீட்டுல கன்சீவா இருக்காங்க மேடம். ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். அதாவது வந்து பீடி, சிகரெட்டு, தண்ணி, பொம்பளை பழக்கம், கை பழக்கம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆஹா, சூப்பருங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. உண்மையான ஆண்மகன் நீங்க தாங்க. பாருங்க, எல்லா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க பழனிவேல் சார். இப்போ ஒன்றும் இல்லைங்க மேடம், எங்க பையன் முதல்ல வந்து கன்சீவ் ஆனாங்க மேடம். 6 மந்த்ல அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்க. அம்மா வந்து திருப்பி வந்து ஒரு 1.5 வயசு கழிச்சு பையன் வந்திருக்கான். ஓகேங்க. அவன் வந்து 7 மந்த்ல டெலிவரி ஆயிட்டான் மேடம். சிஎம்சியில் தான் பார்த்தோம். ஓகேங்க. அவனுக்கு வந்து இப்போ வந்து 3 வயசு ஆயிடுச்சுங்க மேடம். நல்ல விஷயங்க. ஆரோக்கியமா இருக்காரு இல்லையா? நல்லா இருக்கான், நல்லா பேசுறான், நார்மலா இருக்கிறான். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. இப்போ வந்து திருப்பி வந்து ஒரே பையனா இருக்கிறான்ட்டு திருப்பி கன்சீவா இருக்காங்க. ஓகேங்க. 5 மந்த் ஆகுதுங்க மேடம். ஓகேங்க. அது மாதிரி திருப்பி அது மாதிரி எதனா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களான்னு எனக்கு கொஞ்சம். நீங்க செக்அப் போனீங்களா? சிஎம்சியில் தான் பார்த்துன்னு இருக்கேன் மேடம். டாக்டர் என்ன சொன்னாங்க?
டாக்டர்ல எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆரோக்கியமான சில விஷயங்கள் வந்து சாப்பிட வேண்டியிருக்கும். டாக்டர் கிட்ட அதை மட்டும் கேட்கலாம். அன்பா பார்த்துக்கோங்க. ஆனா கொஞ்சம் சுகர் பிபி மட்டும் இருந்தது மேடம். அதாவது வந்து சாப்பிடாததுக்கு முன்ன வந்து 150 இருந்ததுங்க மேடம். யாரு, உங்களுக்கா அவங்களுக்கா? அவங்களுக்கு. ஓகே. அப்புறமா சாப்பிட்ட பிறகு 281 இருந்ததுங்க மேடம். ஓகே. சுகர் கம்மியா பண்ணிட்டு ஒரு 5 days வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. ஓகே ஓகே. அந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன் பயன்படுத்தின்னு இருக்காங்க. ஓ, வயசு என்ன ஆகுதுங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு வந்து 26 மேடம். எனக்கு வந்து 36 இருந்து. ஓகேங்க ஓகேங்க. 29 மேடம், சாரி. அவங்களுக்கு 29, எனக்கு 36. ஓகேங்க ஓகே. மேரேஜ் ஆகுது 6 வருஷம் ஆகுதுங்க. 6 வருஷம் ஆகுது. ஓகே. ஆமா மேடம். டாக்டர் கிட்ட கேட்கலாங்க, இதுக்குண்டான தீர்வு என்னன்னு கேட்போம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். அவங்க முழுக்க அவங்களுடைய லேடி மருத்துவரையே அணுகி டெலிவரி வரை கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி பிரசவம் இருக்கிறதுனால கொஞ்சம் மேற்கொண்டு இது வராத தடுக்கிறதுக்கு இல்லை எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்துடுவாங்க. நம்ம இது பண்ணக்கூடாது. தேவைப்பட்டா இவங்க என்ன செய்யலாம்னா, அந்த குங்குமப்பூ இருக்கு பாருங்க, குங்குமப்பூவை பாலில் போட்டு, சில பேர் அது கலருக்குன்னு நினைப்பாங்க. கலருக்காக மட்டும் இல்லை, குறை இல்லாமல் பிரசவம் ஏற்படுறதுக்காக உள்ளது மருத்துவத்தன்மை அதில் இருக்கு. அதனால அந்த ஒரு சின்ன ஒரு சிட்டிகை அளவு எடுத்து கொதிக்கிற பாலில் போட்டு அதை ஆற்றி குடிக்கலாம். இதை மட்டும் கொடுத்துட்டு வந்தாலே போகிறோம். மேற்கொண்டு மற்ற எதை செய்கிறதா இருந்தாலும் டாக்டருடைய ஆலோசனையோடு தான் செய்யணும். ஓகே ஓகே. இனிமேல் டாக்டர் சொன்ன அட்வைசஸ்லாம் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக வந்து ஒரு லேடி டாக்டர் போய் பார்த்து செக்கப்லாம் ரெகுலராக பண்ணுங்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு எல்லா லேடிஸ்க்குமே. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. நிச்சயமாக ஒரு அழகான குழந்தை அண்ட் ஆரோக்கியமான குழந்தை உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டே இருக்கு. சீக்கிரத்துல பிறந்துடும். டோன்ட் வரி ஃபார் தட். ஓகே, சரி. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க டிவி வால்யூம் மியூட்ல வச்சிருங்கம்மா. ஓகே மேம். என் பேரு கோமதி மேம். நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். கோமதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் கோமதி. சொல்லுங்க மேம். நம்ம 2 பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே மேம். அப்ப எப்படி மேம் கூப்பிடுவீங்க ஃப்ரெண்ட போய்? என்னுடைய பேர் கிரிஜஸ்ரீ. சோ யூ கேன் கால் மீ as கிரிஜஸ்ரீ. ஓகே ஓகே கிரிஜஸ்ரீ. சூப்பர்ங்க. இப்படிதான் இருக்கணும் ஃப்ரெண்ட். நான் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கேள்வி கேட்கணும்? ஆக்சுவலி 2 monthsக்கு முன்னாடி எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு மேம். அதுக்கப்புறம் எனக்கு ஆகவே இல்லை. ஆனா அப்பப்போ லைட்டா பீரியட்ஸ் ஆகுற மாதிரி வயிறெல்லாம் வலிக்கிறது. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணா அவங்க வந்து கன்சீவாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேமா. 60 days மேல ஆகுறது. ஆனா லைட்டா பீரியட்ஸ் ஆகுற மாதிரி வலிக்கிறது. ஆனா இன்னும் ஆகவே இல்லை. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கம்மா? எனக்கு 20 தான் ஆகுது. இப்பதான் மேரேஜ் ஆச்சு எனக்கு. மேரேஜ் ஆகி எத்தனை மாசம் இல்ல எத்தனை வருஷம் ஆச்சு? இல்ல 5 மாசம் தான் மேம் ஆச்சு. ஓ, புது தம்பதிகள் சொல்லுங்க அப்போ. சரிம்மா, 5 மாசம் தான் ஆச்சு. உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகுது. அண்ட் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்ல மேம். ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டாங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்ல நீர் கட்டி இருக்கா எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. அது எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஓகே. ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணீங்களா? அதெல்லாம் தெரியல மேம். அது இன்னும் ஒரு 10 days கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அதுக்குள்ள லைட்டா பீரியட்ஸ் ஆகுற மாதிரி வலிக்கிறது வயிறு. ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓகேம்மா ஓகேம்மா. டாக்டர் கிட்ட கேட்கலாம் இதுக்கு என்ன தீர்வுங்கிறது. ஓகே மேம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இவங்களுக்கு வந்து பீரியடு கரெக்டானபடி வராத ஒரு கம்ப்ளைண்ட். அதாவது இது வந்து சூதகக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நாள் தள்ளி போகும், ஆனால் அது குழந்தையா இருக்காது. அப்படி இருக்கிறவங்க மெயின் என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரட்டும். கல்யாண முருங்கன்ற இலையை அவங்க ஒரு உருண்டை காலையில் ஒரு 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்லாம். அப்புறம் ஒரு 4-5 நாள் விட்டுடலாம். திருப்பி இது மாதிரி அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். கல்யாண முருங்கை இலையை இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு கரிஞ்சீரகம் இருக்குது பாருங்கள், நாட்டு மருந்து கடையில் கரிஞ்சீரகம் கேட்டு தருவாங்க. இந்த கரிஞ்சீரகமும் பனை வெல்லமும் சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி
அது ஒவ்வொரு உருண்டை பெரிய உருண்டை. அதே மாதிரி எள்ளையும் எடுத்துக்கலாம். ஓகே. இது சூதுவக்கட்டை வந்து வெளியேற்று. நீங்க சொல்ற அந்த எல்லை இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 நாள், அதுக்கு அடுத்து வந்து நீங்க மறுபடியும் வேற ஏதோ சொன்னீங்க, இதையும் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவா எடுத்துக்கலாம் இல்லையா? இதை எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. டாக்டர் சொன்ன அட்வைசஸ்லாம் கேளுங்க கோமதி, நிச்சயமா வந்து உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் கிளியர் ஆயிடும். அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. மோகன். மோகன், என்ன ஆச்சு மோகன்? மைக் மோகனா? இல்ல 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 இல்ல, நார்மல் மோகன் தான். நார்மல் மோகன். மைக்க பிடிக்கிறது இல்ல? மைக்கெல்லாம் முடியுது. ஓகே ஓகே ஓகே. நீங்க பாடினாலும் யாராலையும் கேட்க முடியறது இல்லையோ? சரி சொல்லுங்க மோகன், எங்க இருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? திருவள்ளூர்ல இருந்து பேசுறோம். நலமா இருக்கீங்களா? நலமா. தூக்கத்துல பேசுறீங்களா? இல்லம்மா. இல்லையா? நான் கேக்குறதுக்குலாம் இப்படிதான் ஒன் வேர்ட் ஆன்சரா சொல்றீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆச்சு. சரிங்க. லேப்ல போய் செக் பண்ணது உயிரணுக்கள் இல்லைன்னு சொன்னாங்க. புரியலங்க. லேப்ல செக் பண்ணது உயிரணுக்கள் இல்லைன்னாங்க. உயிரணுக்கள் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா இல்ல சுத்தமா இல்லைன்னு சொல்லிருக்காங்களா? சுத்தமா இல்லைன்னு சொல்லிருக்காங்க. சுத்தமா இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்க. அதுக்குதான் இப்ப கேள்வி கேட்கணுமா? ஆமா ஆமா, அது டாக்டர். ஓகே ஓகே ஓகேங்க, நம்ம கேட்போம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். சுத்தமா இல்லைங்கிறத வந்து அசோஸ்பர்மியான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ளவங்க மருத்துவர்களை அணுகி சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அதில் அதாவது அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போதே அவங்க சொல்லுவாங்க. அதன் மூலம் மேற்கொண்டு என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசில் புட்டாளமேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அது மாதிரி உள்ளவங்களுக்கு அம்மை நோய், வேறு அம்மை நோய், ஜாண்டிஸ் மாதிரி நிறைய இது இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்பைனல் கால் ஏதாவது கீழே விழுந்து அடிபட்டது ஏதாவது இருக்கா, ஆக்சிடெண்ட்டில் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை கேட்டுக்கிட்டு தான் அதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டு. பொதுவாக மருத்துவர் அணுகிறது தான் பெட்ரு. அவங்க மருத்துவ டிப்ஸ்னா ஆழ விதை, அரச விதை, அத்தி விதை, இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு கவுண்டிங் பண்ண இது அதுதான் என்னுடைய அட்வைஸ். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன அட்வைசஸ்லாம் கேளுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் உருவாகும், உங்களுக்கு கவுன்ஸும் வந்து கொஞ்சமாவது எட்டுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. நிச்சயமா அந்த நம்பிக்கை நீங்களும் வைங்க, மருந்துகள் எடுத்துக்கோங்க மறக்காம. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறது யாரு? சரண்யா. சரண்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சரண்யா. சொல்லுங்க சரண்யா. எனக்கு மேரேஜ் வந்து 8 months ஆகுது. ஓ சரிங்க. எங்க வீட்டுக்கார் வந்து அவர் வந்து சென்னையில ஒர்க் பண்றாப்படி, வீக்லி ஒன்ஸ் தான் இங்க வருவா. அப்படி. ஓ சரி சரி. வீக்லி ஒன்ஸ் வரும்போது நாங்க அந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு கன்சீவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி. கன்சீவ் ஆகுமா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே வந்து நார்மலா இருக்குல்ல? அதாவது வந்து பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கா? கரெக்டா மந்த்லி அந்த பீரியட்ஸ் கரெக்டா ஆயிடுது. ஓகேங்க. உங்களுக்கு உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த கவுன்ஸ் ப்ராப்ளம்லாம் கரெக்டா இருக்கா? கவுன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஸ்பெர்ம் கவுன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிருக்காரா முன்ன? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்க. அப்போ வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாங்க. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ஒன்றும் இல்லை, அவங்களுடைய இது என்னென்னா கண்டினியூவாக இருந்தால் தான் பேபி பிறக்குமா, இல்லை வீக்லி ஒன்ஸு 10 days ஒன்ஸ் இருந்தால் பிறக்க மாட்டது அவங்களுடைய கேள்வி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கரு முட்டைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் சேரும்போது ஏன்னா அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா கல்யாணம் ஆகி 8 months ஆச்சு, இல்லை வந்து கன்சீவ் ஆகலைங்கிறது. இல்லை டைம் இருக்கு. ஒரு சிலருக்கு 6 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு, 1.5 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கும். கண்டிப்பாக செட் ஆகிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே ஓகே. சார் ரொம்ப நன்றி சரண்யா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்படிலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு தான் சொல்றாரு டாக்டர். ஒரு டைம் வந்து பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து கருமுட்டை தான் வந்து அதை கேட்ச் பண்ற அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கணும். அதை தவிர்த்து வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருங்க, எல்லா விஷயமும் சால்வ் ஆயிடும். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்ப்பா, உங்க பேர் சொல்லுங்க. நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேம். வேலூர்ல இருந்து யார் பேசுறீங்க? பிரதீப் பேசுறேங்க. சொல்லுங்க பிரதீப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுதுங்க. 4 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி. ஓகே. ஆமா, இன்னும் குழந்தை இல்லைங்க. குழந்தை இல்ல. நானும் 2-3 இடத்துல செக் பண்ணேங்க. எல்லாம் நார்மலா இருக்கு. எங்க வைஃப் நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க.
சரி, அதுதான் டாக்டர் கிட்ட ஒரு கேட்கலாம். ஓகே, எல்லாமே நார்மலா இருக்கு. உங்க வைஃப்க்கு பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? முதல்ல கரெக்டா வந்துடுதுங்க. ஓகேங்க ஓகேங்க. உங்களுக்கு வந்து குடிப்பழக்கம் போன்ற ஏதாவது பழக்கங்கள் இருக்கா? இருந்தது, இப்போ 2 வருஷமா நிக்க வச்சிருக்கேன். ஓகே ஓகேங்க ஓகேங்க. டாக்டர் கிட்ட வந்து விசாரிப்போம். லைன்ல காத்துருங்க. டாக்டர் சொல்லுங்க. ஒரு சிலருக்கு பொசிஷன் செட் ஆகலைன்னா இது நாள் தள்ளி போயிட்டே இருக்கும். 2 பேருமே கரெக்டா இருப்பாங்க, அந்த பொசிஷன் ஸ்பீடு இருக்காது. அதுக்காக ஏற்கனவே நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இப்போவும். லேடிஸ் சீட்டுக்கு கீழே, அதாவது வந்து புட்டத்துக்கு கீழே, இடுப்புக்கு கீழே சின்ன தலகாணி இல்லை பெட் மடித்து வச்சுட்டு உடலுறவு வச்சுக்கணும். உடலுறவு முடிஞ்ச பிறகு இது ஒவ்வொரு முறையும் அந்த கேட்கக்கூடிய டயத்தில் இதை ஃபாலோ பண்ணணும். உடனே எழுந்திரிச்சிடக்கூடாது ஆண்கள். சில பேர் உடனே எழுந்திரிச்சிருவாங்க, எழுந்திரிக்காது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி எழுந்திரிக்கணும். அதே மாதிரி பெண்ணும் உடனே எழுந்திரிச்சிடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட நேரம் படுத்து கிடந்துட்டு திருப்பி எழுந்திரிக்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த இடைப்பட்ட நேரம், அதாவது பீரியடு வந்து 9வது நாள், 10வது நாள், 11வது நாள், 12வது நாள், இப்படி அந்த இடைப்பட்ட நேரத்தில் சான்சஸ் நிறைய இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக், லாஸ்ட் 1 வீக்கு விட்டுடணும். இது மாதிரி நேரத்தில் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக 2 பக்கமும் குறையில்லை அப்படிங்கிறச்ச கூடிய சீக்கிரத்தில் செட் ஆகிடும். ஓகே, எனிவேஸ் கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பாப்பா பிறந்துருச்சு அப்படின்னு எங்களை நிகழ்ச்சிக்கு வந்து, அதாவது அந்தரங்கம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்வீங்க அப்படிங்கிற ஒரு ஆவல் எனக்குள்ள இருக்கு. நிச்சயமாக வந்து அதே ஆவல் உங்களுக்குள்ளும் இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜாங்க. ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க. தாராபுரத்துல பேசுறேங்க மேடம். சரிங்க. கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுதுங்க மேடம். புதுமண தம்பதிகளா? ஆமாங்க மேடம். எப்படி இருக்கு புது வாழ்க்கை? நல்லா சூப்பரா இருக்குங்க மேடம். சொல்லுங்க மேடம். வீட்டுல மார்பூட்ல வந்து முடி இருக்குங்க மேடம், அது அப்படித்தான் இருக்குங்களா அப்படின்னு பொறுத்த கேட்கலாம். வைஃபுக்கா உங்களுக்கா? மேடம் வைஃபுக்குங்க. சரிங்க, நிச்சயமா வந்து டாக்டர் கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. சில பேருக்கு இது மாதிரி இருக்கும், ஹார்மோன் கோளாறுனால இது மாதிரி இருக்கும். அவங்க வந்து மஞ்சளில் சொல்லுவாங்க, கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வரலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா கொட்டிடும். வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால ஒன்றும் கெடுதல் கிடையாது, பாதிப்பு கிடையாது. அது ஒரு அருவருப்பா நினைக்க வேண்டாம். சரி சரி டாக்டர். இன்வெஸ்ட் டாக்டர் சொன்ன அட்வைஸ் கேட்டிருப்பீங்க ராஜா. நிச்சயமா வந்து அந்த அட்வைஸ் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சளை மறக்காம உங்க வைஃபை வந்து எப்பவுமே எடுத்துக்க சொல்லுங்க, ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேரை சொல்லுங்க. பேரு சக்தி மேடம். சக்தி? ஆமா மேடம், சக்தி சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே ஓகே, சொல்லுங்க சக்தி. அப்பா, உங்களுக்கு சக்தி கிடைச்சிருக்கா? நிறைய சக்தி எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா டவுட்டே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டவுட். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. டவுட்னால பயமா? ஆமா ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கலாய்க்கிறாங்க. அதனாலதான் இப்ப நான் 1 வீக்கா டவுட். ஆமா ஆமா, சொல்லுங்க. யார்கிட்ட ஆமா சொல்றீங்க? இல்ல மேடம், உங்ககிட்ட தான் ஆமா சொல்லிட்டு இருக்கோம். சரி, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன என்ன விஷயம் சொல்லுங்க, கிளியர் பண்ணிடலாம் இன்னைக்கு. இல்ல, ஆக்சுவலா என்னோட உறுப்போட அளவு வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதுக்கா கிண்டல் பண்றாங்கன்னு சொல்றீங்க? ஆமா மேடம், அது என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் எனக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது. அதனால வந்து நீ ஃபர்ஸ்ட் போனேன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப ப்ளீடிங் எல்லாம் வரும், ரொம்ப பிரச்சனை ஆகும், அப்படி இப்படின்னு சொல்லி 2-3 இதுல பயமுறுத்துறாங்க. அது கொஞ்சம் பயமா இருக்கு. அதுவும் இல்லாம வந்து என்னோட உறுப்பு வந்து கொஞ்சம், அதாவது அந்த சுத்தி உள்ள பகுதி எல்லாம் தொடை அந்த பகுதி ஃபுல்லா இருக்குல்ல, இந்த வந்து ரொம்ப கருப்பா இருக்கு. அதாவது அது காத்து படாத இடம்னால ரொம்ப கருப்பா இருக்கு. அது ஏதாவது காட்டை வந்து மருந்து இல்ல ஏதாவது ஒண்ணு சாப்பிடலாமா அந்த மாதிரி? அது சரிங்க சரிங்க, நிச்சயமா வந்து டாக்டர் கிட்ட கேட்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு தாட்டை மாத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பொறாமையில சொல்றாங்க, பெருசா இருக்கு சின்னதா இருக்கு, நீங்க ஏங்க இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிப்பாங்க? என்னங்க சொல்றது நானு? டாக்டர் சொல்லுங்க. இதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். அந்த பிளாக்குக்கு ஆயின்மெண்ட் எதுனா வாங்கி போட்டது சரி பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மெயின் வந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை திஷ்டி சுத்தி போடணும். திஷ்டி சுத்தி போட்டாங்கன்னா
சர சர சரன்னு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணெல்லாம் பட்டிருக்காங்க. பாத்தீங்க நெருப்பு தூக்கி போட்டுற போறீங்க, அப்புறமா கருப்பானது இன்னும் பொசிக்கணும். திஷ்டி சுத்தி போட்டா சரியா வந்துடும். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதை இதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அதுக்கு தகுந்தபடி தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதனால சிறுசு பெருசு எல்லாம் பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆமாம். ஓகே, நீங்க எப்படி வந்து செயல்படுறீங்க அப்படிங்கிறது தான் அங்க முக்கியம். நீங்க பாயும் புலியா இருக்கீங்களா இல்ல பதுங்குற பூனையா இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்னொரு டாக்டர் கரெக்டா? கண்டிப்பா. இதுல இவருக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று கொடுத்துட்றேன், மெசேஜ் கொடுத்துட்றேன். அதாவது உடல் உறவும் போது பெண்களுக்கு அந்த கன்னி தன்மைங்கிறது இது பண்ணுறதுல அந்த சவுங்கிறது ஒன்று கிழிஞ்சு இதாகணும். ஒரு சிலர் வந்து தவறான நோக்கத்தில், அது எல்லாருக்குமே அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி இதை சொல்லி வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சொல்லி வச்சுட்டு வந்ததா பாடுறா, உனக்கு வந்ததா பாடுறான்லாம் அது மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஆக அதை வந்து ஒரு தவறான ஒரு உதாரணம். குறிப்பாக சில பெண்களுக்கு டான்ஸ் ஆடக்கூடியவங்க, இந்த சைக்கிள் ஓட்டக்கூடியவங்க, யார் தான் டாக்டர் இப்ப யாரும் டான்ஸ் பண்ணாம இருக்க இல்ல, அதான் சொல்றேன். இது மாதிரி உள்ள உங்களுக்கு பெருமகாடா இந்த யோகா பயிற்சி செய்யறவங்களுக்கு எல்லாம் இது மாதிரி இதெல்லாம் மெல்லிசா இருக்கும், அது கிழிஞ்சு வந்துடும். அப்படிங்கும்போது நம்ம மனைவி ஏதோ ஏற்கனவே தப்பு பண்ணிருப்பாளோ அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட், பட் டாக்டர் சொன்ன அட்வைசஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் இட்ஸ் அ மித். ஓகேங்களா? அவங்க கிண்டல் பண்றாங்க, இவங்க கிண்டல் பண்றதெல்லாம் தூக்கி போடுங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. நான் ஆயிஷா பேசுறேன். ஆயிஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எனக்கு வந்து ஒரு 2-3 டவுட் கேட்கணும். தாராளமா கேட்கலாம், கொஞ்சம் சீக்கிரமா கேட்டுருங்க பார்க்கலாம். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆக போகுது. சரிங்க. அது வந்து எனக்கு 1 இயருக்குள்ளே 2 தடவை அபார்ட் ஆயிடுச்சு. ஓகேம்மா. அது வந்து நான் போய் செக் பண்ணி எல்லா செக்கப்பும் எடுத்துட்டோம். ஆனா எனக்கு எல்லாமே நார்மலா இருக்கு. ஃபாலிகுலர் ஸ்டடின்ற ஒரு டெஸ்ட் எடுத்தேன், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்கம்மா. அதே மாதிரி என்னன்னா, எனக்கு கருத்தரிச்சப்ப வந்து இந்த டெஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தப்ப பாசிட்டிவ்னு வந்தது. ஓகேங்க. ஆனா வந்து என்னன்னா, 3ஆம் மாசம் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தா அந்த கருவுக்குள்ள வந்து குழந்தை உருவாகிற மாதிரியே தெரியல. ஓகே. அதனால டாக்டர்கிட்ட நான் அது நிறைய 2 தடவையுமே அதே மாதிரிதான் இருந்துச்சு. ஓகே ஓகே. இதனால நாங்க டாக்டர்கிட்ட அந்த டவுட்டை கேட்டப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு சில டாக்டர் வந்து சரியா தரிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க. அப்படி மாத்தி மாத்தி ஒரு காரணம் சொல்றாங்க. அது என்னன்னு எங்களுக்கு புரியல. 2 தடவையுமே டாக்டர் கிட்ட கேட்டுருவோமா? இப்ப வந்து அது என்னன்றது டாக்டர் கிட்ட கேட்டுடலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இப்போதைக்கு 3 மாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இல்ல, இப்ப இல்ல. ஒரு வருஷத்துலயே வந்து இந்த மாதிரி ஆகி இருக்கு, மறுபடியும் இதே மாதிரி ஆகுமோன்னு பயப்படுறாங்க. சில பேருக்கு டாக்டர் சொல்றாங்க டீப்ல தங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து இது பண்ணக்கூடாது. இது முறையா டாக்டர் அணுகி சரி பண்ணிக்கிறது தான், லேடி மருத்துவரை அணுகி சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓகே. ஆமா. ஓகே. எனிவேஸ் ரொம்ப நன்றிங்கம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே. அப்பா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் வந்து லேடிஸ் காலர் வந்து நிறைய பேசுனீங்க. எல்லாருக்குமே வந்து நல்லா தைரியமாக போல்டாக பேசுனீங்க. உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. அதுக்காக நான் வந்து உங்கள் எல்லாரையும் மனசார பாராட்டிக்கிறேன். அண்ட் வந்து இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக நான் பண்ண அராத்து சேட்டை, நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து பொறுமையாக இருந்து பதில் சொன்னதுக்கு டாக்டருக்கு நிச்சயமாக நன்றி சொல்லிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். எனிவேஸ், இவ்வளோ நேரம் வந்து நிகழ்ச்சி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைஞ்ச ஒரு நிகழ்ச்சி ஆகும். கொஞ்சம் வந்து கலகலனும் போயிருக்கும் இல்லையா? இதே போல் நாளை உங்கள் அனைவரையும் இதே ITV வழங்கும் மாந்தரங்கம் நிகழ்ச்சியில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Girijashree. Bye-bye and take care.